நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. ரதி, என் புருஷனோட செலெக்ஷனை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவரோட பழகிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுல நீங்கள் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். நீங்க இப்படி சொல்றத இயலாமைன்னு வச்சுக்கிறதா தியாகம்னு வச்சுக்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அப்பா கூட கேட்டாரு, நீ என்ன பெரிய நலாயினியான்னு. இப்போ நான் கேட்குறேன், புருஷன் ஆசைப்பட்டான்னு அவனை கூடையில் வச்சு தாசி வீட்டுக்கு கொண்டு போன நலாயனோட நடவடிக்கை இயலாமையா தியாகமா? உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. ஆனா ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையில நுழைஞ்சிட்டோன்னு என் மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. மனசாட்சி எப்போ உறுத்தோம்? மற்றவங்க இந்த உறவை தப்புன்னு நினைச்சா தானே? டேக் இட் ஈஸி. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். 1 minute ஓவர். இன்னும் ஒரு நிமிஷம். ரதி, நான் அவர் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லணும். அது தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. இன்னும் நீங்கள் என்னை சந்திச்சதையே அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவருக்கு பிடிக்காது, இது தேவையோ இல்லை. சரியா? சரி, நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், என் புருஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தொடரணும். இது நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா இதில் அவருக்கு சந்தோஷம் இருக்கே. ஒன்று மட்டும் சொல்லணும், நான் இல்லாமல் இருந்திருந்தா அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். நான் இருக்கிறது தான் பெரிய துரதிர்ஷ்டமாக போச்சு. போலாம். பேசியாச்சா? தப்பு பண்றவளை தட்டி கேட்க வாடின்னு கூப்பிட்டு வந்தா அவ முதுகுல தட்டி கொடுத்துட்டு ஏன் முதுகுல குத்திட்ட நீ. சகுந்தலா, நீ ஒரு கதை எழுதுனா அது எப்படி முடிக்கணுங்கிறது நீ தான் டிசைட் பண்ற இல்லையா? அதே மாதிரி தான் இது ஏன் கதை. இந்த பிறவியில இதுதான் முடிவு. நான் போட்டுட்டேன், முற்றும். அண்ணி, உங்களை ரொம்ப பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அங்க ரொம்ப போர் அடிக்குது அண்ணி. பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை. நீங்களும் எங்க உங்க அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு வாரமா உட்காந்துட்டு இருக்கீங்க. ரமணி, புகுந்த வீட்டுக்கு வந்து எந்த பொண்ணுக்குமே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா பிறந்த வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் இருக்கணும்னு தோணிட்டே இருக்கும். அதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனாதான் புரியும். ஓ மை காட், எனக்கு கல்யாணமே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்த திசைக்கே ஒரு கும்பிடு. கல்யாணம் ஆன எல்லா பெண்களுமே ஆரம்பத்துல இப்படி சொன்னவங்க தான். நம்ம வீட்டுல நடக்கிற ரகலை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் கல்யாணத்தை பத்தி நினைக்க நான் என்ன முட்டாளா? நானும் அவரும் போட்டுக்கிற சண்டையை பார்த்துட்டு அப்படி சொல்றியா? உங்க சண்டை என்ன நீ பெரிய சண்டை? ஒரு குங்கும் கிடையாது, ஒரு குத்து கிடையாது, ஒரு ப்ளோ கிடையாது. நேத்து நடந்தது பாருங்க அண்ணி, ஒரு அடிதடி சண்டை. எப்பா, அடித்தடியா? யாருக்கும் யாருக்கும்? நேத்து ஆகாஷ் அண்ணன் வந்திருந்தான். கௌதம் அண்ணன் இப்படிலாம் பண்றானேன்னு சின்ன குழந்தை மாதிரி ஒரே அழுக. ஆகாஷ் ரொம்ப நல்லவராச்சே. நல்லவர் தான். திடீர்னு உள்ள நுழைஞ்ச அண்ணன் ஆகாஷ் அண்ணனை போட்டு அடிக்க, அவர் திருப்பியும் அடிக்க, 2 பேரும் உருண்டு பெரண்டு வீட்டுல இருக்கிற சாமான்லாம் உடைய சினிமா ஃபைட்டு தோத்துது. அவருக்கு எல்லாமே ஆகாஷ் தானே செஞ்சு கொடுத்தாரு. அப்படிப்பட்டவரை இவரே எதுக்காக போட்டு அடிக்கணும்? உங்களுக்கு தெரியுது, அண்ணனுக்கு தெரியலையே. அநேகமா இனிமே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிலேயே முடிச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீரியஸாவா போயிடுச்சு? ரொம்ப சீரியஸா போயிடுச்சு அண்ணி. ஆகாஷ் அண்ணனை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க மட்டும் அங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு சண்டை போயிருக்கவே போயிருக்காது. எப்போ அண்ணி வீட்டுக்கு வரீங்க? வரேன், வருவேன், வந்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆகாஷும் இவரும் எல்லாத்தையும் மறந்து பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். சார், குட் மார்னிங் சார். மார்னிங். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். யோ, நான் எக்கச்சக்க வேலையில் மாட்டிட்டு இருக்கேன்யா. யாராக இருந்தாலும் பார்க்க முடியாது, நீயே சொல்லிடு. சும்மா உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதாமா. சார், நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் சார். அதுக்கு அவர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் சார். வாய்க்கு வந்தபடியா? ஆமாம் சார், நேயா பொல்லாத பெரிய வேலை, அவர் அந்த சீட்டில் உட்கார வச்சு தான் நான் தான் அப்படின்னு ஓன்னு கத்துறாரு சார். யாரு, ஆகாஷா? இதுவும் சொன்னார் சார். இப்படி சொன்னால் யார் ஆகாஷா அப்படின்னு, ஆமாம் அதே ஆகாஷ் தான் போய் சொல்லுன்னு சொன்னார் சார். இது ஆகாஷ் எதுக்கு இங்கே வந்திருக்கான்?
மறுபடியும் தகராறு பண்ணுறதுக்கா? சார் அவரை வர சொல்லட்டுமா சார்? இல்லை நீங்கள் நிஜமாவே பிஸியாக இருக்கீங்கன்னு நான் சொல்லிடுறேன் சார். வேணாம் வர சொல்லு. ஓகே சார், வர சொல்கிறேன் சார். அவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்துருவான். சார் ஏடா கூடமா எதனா நடந்துச்சுன்னா குரல் கொடுங்க சார், வெளியில் தான் இருக்கேன். என் ப்ரிமேசஸ் ஸ்கூலில் வந்து என் மேலே கை வச்சிருவான் அவன், பார்த்துடலாம். இன்னைக்கு அவன் வாங்க போற அடியில வேற எவன் லைஃப்லயும் நுழையக்கூடாதாமா, பார்த்துடலாம். சிரிச்சது போதும், இது ஆஃபீஸ் டைம். நமக்குள்ள ஏது ஆஃபீஸ் டைம்? ஆனால் நான் மட்டும் நினச்சேன். என்ன நினைச்ச? இல்லை, இன்னைக்கு காலையில் எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சுது, உங்கள் ஏரியாவில் பெஞ்சுதா அப்படின்னு. வெதர் பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கியா நீ? ஆமாம், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். சரி, மேட்டருக்கு வரலாம். Do it now. Yes, I want to do it today. சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன், சௌகரியமாவும் இருக்கேன். இந்த எதிரும் புதிருமா இருக்கிற அரசியல்வாதிங்க ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணா இப்படி தான் ஃபார்மலாக பேசிப்பாங்க நம்மளை மாதிரி. நானும் பேப்பரில் பார்த்துட்டேன், கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிக்குவாங்க. கரெக்டு. உள்ளுக்குள்ள என்னடா பகல் வேஷம் இதுன்னு அவன் நினச்சிப்பான், அதே நேரத்தில் அதையே இவனும் நினச்சிப்பான் என்னடா பகல் வேஷம்னு. நானும் அதையே தான் நினைச்சேன். நான் அப்படி நினைக்கலையே. சரி, அது இருக்கட்டும். உள்ள வந்து ஏன் கதவை தாப்பா போட்ட? காரியமாக தான். இல்லை, உள்ள யாரும் வந்துடக்கூடாது என்ன. What do you want to do today? சொல்கிறேன். அப்பாவுக்கு பிபி எப்படி இருக்கு? என்னை பார்க்காத வரைக்கும் நார்மல், பார்த்ததுக்கப்புறம் ஏறிடுது. ரமணிக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். சரி, வீட்டில் சொப்னா எப்படி இருக்கா? எப்பவும் சொப்பனத்திலே இருக்கா. எது கேட்குற? நானும் பதிலுக்கு ஏதாவது கேட்கணுமே, அதுக்கு தான். கேட்கணும்னா காஃபி சாப்பிட்றேன்னு கேட்கலாமே. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு காஃபி சாப்பிட்றேன் கேட்டியா? கதவு தாப்பா போட்டதுக்கு அப்புறம் காஃபி எப்படி வரும்? ஜன்னல் வழியாவா? சார் உதவி தேவையா? ஒன்றும் இல்லை, போயா. சப்னா கூட கேட்டா ஏன் முன்ன மாதிரி கௌதம் அடிக்கடி வீட்டுக்கு வரதில்லைன்னு. என்ன சொன்னேன்? பாவம், அவனுக்கு 24 மணி நேரமும் பத்தலை அப்படின்னேன். நான் சொன்னது கரெக்டு தானே? இது வினயமா சொன்னியா, விஷமமா சொன்னியா? விஷயத்தோட தான் சொன்னேன். அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ என் முகத்தில் ஒரு குத்து குத்துனல, அதில் கடவாப்பில் கைண்டு வந்துருச்சு. நிஜமா தான், பாக்கெட்டில் இருக்கு, பார்க்குறியா? வேணாம். நீ மட்டும் என்ன, நீ தான் என் மூஞ்சியில் குத்தின. நாக்கில் பல்லு பட்டு ரத்தம் வந்து இப்போல்லாம் காரமாக எதுவுமே சாப்பிட முடியறதில்ல, தெரியுமா? ஏதோ உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன், ஏதோ பண்ணி ஆகணுமே. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்து அழுது ஐஷாட்டியம் பண்ணி ஒரு நாடகம் நடத்தினேன். சாரிப்பா, சாரி. சாரிலாம் சரி, அதுக்கு எதுக்கு நீ நேரில் வரணும்? வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணியிருக்கலாமே. நீ இவ்வளோ பெருந்தன்மை நடந்துட்டதுக்கு அப்புறம் நான் நேரில் வந்து சாரி சொல்லணும்னு தோணுச்சு. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ இட் டுடே. நான் என்ன பெருந்தன்மை நடந்துக்கிட்டேன்? எனக்கு புரியலையே. நாம் எப்போவுமே நல்ல நண்பர்களாக இருக்கணும்ன்ட்டு பகையை மறந்து நீ பண்ண காரியத்தை நினச்சி நான் புல்லரிச்சு போயிட்டேன்டா.
நீ இப்படிலாம் பேசினா எனக்கு புல்ல இருக்குது உடம்பு ஃபுல்லா. சத்தியமா சொல்ற கௌதம், நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பழி வாங்கணும்னு கருவிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி என்ன கூனி குறுகி நிக்க வச்சடா. இந்த மாதிரிலாம் பேசிட்டே போனேன்னா இங்க இன்னொரு சண்டை நடக்கும். சுத்தி விளைக்காம என்னன்னு சொல்றேன். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். என்னது? நீ சொன்னதை நான் சொல்றேன். இந்த பாரு, நான் எப்ப சொன்னேன், எப்ப சொன்னேன், எங்க சொன்னேன்? இந்த பாரு, உத கேட்கறது நினைக்கிறேன் நான். பாரு, இன்னொரு கடவா பால் பேந்துற ராஸ்கல். ஏய், கை சும்மா இருக்குமா? என்னடா? ஏய், இந்த பாரு. சார் உதவி வரட்டுமா? போயா. சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஒரு லெட்டர் எழுதி எனக்கு அனுப்பினியே, அதை தான் சொல்றேன். லெட்டர் உனக்கு நான் எழுதினேனா? என்னடா உளற? டேய், கௌதம்னு கையெழுத்து போட்டு எழுதி அனுப்பிச்சிட்டு இப்போ ஏன்டா இல்லைன்ற? ஐயோ, எனக்கு தலை சுத்துது. பத்தியா, இதான் அந்த லெட்டர். ஏய், குடு குடு பாப்போம். நானே படிக்கிறேன் கேளு. அன்புள்ள நண்பா, முதல்ல என்னை மன்னிச்சிடு. தாறுமாறா திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஏய் ஏய் ஏய், அப்படிலாம் நான் ஒன்றும் லெட்டர் எழுதல. குடுறா பாப்போம். இரு. நாம வெறும் நண்பர்கள் மட்டும் இல்ல, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இப்போ நான் ஒரு சத்தியம் பண்றேன், அது மாதிரி நீயும் ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எக்காரணத்தை கொண்டும் நம்ம நட்புல ஒரு சின்ன விரிசல் கூட விழக்கூடாது. சத்தியமா நான் இதை எழுதவே இல்லை. மீதியும் படிச்சிடறேன். இது தப்பு யார் பேர்ல இருந்தாலும் அனுசரிச்சு போகணுமே தவிர அடிதடி சண்டையில் இறங்கக்கூடாது. நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். இப்பவும் சொல்றியா இது நீ எழுதலன்னு? நான் அடிச்சு சொல்றேன், எழுதல இதை. மறுபடியும் அடிக்கிறேன். ஏய், இது அருந்ததியோட கையெழுத்து. என் பேரை போட்டு அவ தான் எழுதியிருக்கா. பொம்பளை ஹேண்ட் ரைட்டிங் தெரியலையா? உங்க எழுத்து அப்படித்தானே இருக்கும். டேய், நம்ம சண்டை போடும்போது அவ தான் ஸ்பாட்லயே இல்லையடா, எப்படி அவ எழுதிருக்க முடியும்? அவளுக்கு தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகமே தெரியுதே. நாம 2 பேரும் சண்டையே போட்டுக்கூடாதுங்கிறதுல அருந்ததி பாவம் எவ்வளவு அக்கறையா இருக்கா பத்தியா? அப்படியே இருந்துரும்டா. இந்த லெட்டர் வச்சுக்கோ. இது நிஜமாவே நான் உனக்கு எழுதி கொடுத்ததா இருக்கட்டும். போன்ரா. எஸ். இது இன்னைக்கு சாட்டர்டே ஹாஃப் டே தானே, நீ ரெடியா இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். சினிமாக்கு போகிறோம். யாரு? அருந்ததியா? ரதி. ஆனந்த் தேட்டர் போகிறோம். வேண்டாண்டா. ஒரு லெட்டர் மூலியமா சாமர்த்தியமா நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கா அருந்ததி. அவளுக்கு துரோகம் பண்ணாத, கொன்னுடுவேன். இப்போதான் சண்டை முடிஞ்சிருக்கு, மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும். ஒருத்தனோட பெட்டர் ஹாஃப்னா அவனோட வைஃப் மட்டும் தான்டா. எனக்கு 2 பெட்டர் ஹாஃப்டா. திருத்தவே முடியாதா? நீ அன்னைக்கு ஏதோ சொன்னியே, இன்னார்க்கு இன்னார் என்று என்னமோ. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார்கள் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. என்ன பண்றது, எனக்கு அப்ப எழுதியிருக்கார் தேவன். தோஸ்த், நேரமாச்சு, நீ கிளம்பலாம். என்ன தியேட்டரே காலியா இருக்கு? இது 49 வாரம் கம்ப்ளீட் பண்ண ஹிந்தி படம். இன்னும் 1 வாரம் ஓட்டினா கோல்டன் ஜூப்ளி ஆச்சே, அதான் ஓட்டுறாங்க. எங்கே வேணாலும் உட்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 என்னையும் சேர்த்து 10. கம்பெனிக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டியே, அங்கே பாரு பெரிய கும்பலே வந்திருக்கு. நிச்சயமாக ஓசி பாஸாக தான் இருக்கும். நல்ல வேளை அங்கேயே உட்காந்துட்டாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம. அடியே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலங்கிற மாதிரி படம் பார்க்குறதுக்கு பாஸ் கிடைச்சாலும் என் பாஸ் சுந்தரத்திட்ட பர்மிஷன் வாங்கிட முடியுமோ? கடங்காரன். வீட்டில் கணபதி குங்குமம்னு பொய் சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நல்லவேளை தியேட்டரில் எந்த பாவையும் என்னை பார்த்துடக்கூடாது. ஹிந்தி படம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பேர் படம் பிடிச்சா தேட்டருக்கு வராங்க. பேசுறதுக்கு இடம் கிடைக்காத லவ்வர்ஸ் வருவாங்க. அப்போ நாம லவ்வர்ஸ்னு அர்த்தமா? இல்லையா பின்ன. கழுத்து இருக்கிறதுக்குன்னே ஒருத்தன் வந்து தோல்ச்சிருக்கான் பாரு, பின்னால பாரு. வேவு பார்க்க வந்திருக்கானா? யார் இந்த ராஸ்கல்? மிஸ்டர், பேசிக்கிட்டே இருக்காதீங்க, படத்தை பார்க்க விடுங்க. நீ பாறையா. ஏயா, உனக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா உட்கார? பிளே கிரவுண்ட் மாதிரி பால்கனி ஃப்ரீயா இருக்குல்ல, வேற இடத்துல போய் உட்கார. அதை நீங்க சொல்ல தேவையில்லை. இந்த படத்தை 68வது தடவையா நான் பார்க்குறேன். இதே இடத்துல உட்காந்தா
ஆமா D26. வேற இடத்துல உட்காந்தா படம் தெரியாதா? அதை நீ சொல்ல தேவையில்லை. பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆமா ஆமா, நாங்களாம் ஃப்ரீயா வந்து பார்க்குறோம். பேச வந்துட்டான் பேச. பிளட்டி ஃபூல். ஏய், யாரடா ஃபூல்ங்கற? கையடா. என்னடா? என்னடா? நல்ல உடைச்சிடுவேன். ஐயோ கௌதம், போடா வெளியே வாடா, அவனை கவனிச்சுக்கிறேன். அட போடா. அவன் எங்க இங்க வந்தான்? அடே சீட்டு மாதிரி உட்காந்துக்கோ. சரி சரி வாங்கோ. இன்டீசன்ட் ஃபெலோஸ். சண்டைக்குனே தியேட்டருக்கு வருவானுங்க. ராஸ்கல்ஸ். அவன் என்னை இங்க பார்த்தான்னா போட்டு கொடுத்துருவான் சுந்தரத்துக்கிட்ட. ஆமா, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது யாரு? அவர் வைஃபா? சரியான ஜொல்லு. என்னையும் முறைச்சு முறைச்சு போக்குறோம். அட பாவி, யாரோ ஒரு பொண்ணு. ஒய்ஃப் இல்ல, ஒய்ஃப் இல்ல. கத்தாதீங்கோ, அவர் பாத்துட்டு போறார். நான் பாத்துட்டு போறேன்னு அவன் நாடி பயப்பண்ணா. அட பாவி, இந்த நரசிம்ம எங்க வந்தா? யார் இது? இது என் பாஸோட செக்ரட்டரி. அட பாவி, ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் போறதால நோட் எழுதி வச்சிருந்தான். அடியே, அவன் யாரோ ஒரு பொண்ணோட சுத்துறதா கேள்வி. பாஸ் காது வரைக்கும் போயாச்சு. நீ இங்க இரு, நான் போய் அறிமுகம் பண்ணிட்டு அசித்து போடுறேன் பாரு அவனை. அப்படியே அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு பாரு. இரு சார், இப்படி பேசிட்டே இருந்தா படம் எப்படி பாக்குறது? ஓ ஓ, நீங்களா? நரசிம்மன். நரசிம்மனே தான். தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. பக்கத்துல யாரு? தனியா தானே வந்திருக்கேன். இல்ல, அந்த ஃபேமிலி யாருன்னு கேட்டோம். யாரோ. ஏன் போய் சொல்றீங்க? என் கூட தான் வந்திருக்காரு. தப்பே இல்லைம்மா, தப்பே இல்லை சார். எங்கள் கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர், எம்டியோட மாப்பிள்ளை வேற. என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மேடம் எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இல்லை இப்போதான் பழக்கமா? கேட்டேன் நான் கேட்டேன். நரசிம்மன், வாயை மூடிட்டு பேசாம எழுந்து போங்க. சார், நல்ல சாய்ஸ். நீர் ஒரு கலா ரசிகர் சுவாமி. ஆக்சுவலாக நான் எம்டிக்கு தான் செக்ரட்டரி, இவருக்கு சீக்ரெட்ரி. எனக்கும் எல்லா சீக்ரெட்டும் தெரியும். போதும் போதும் போயா, நாளைக்கு ஆஃபீஸ் வாயா, கவனிச்சுக்கிறேன் ஒரு கை. என்ன கவனிச்சுக்க போகிறேன்? கணபதி ஹோமம் வீட்லையா இல்லைன்னா தேட்டர்லையா? ஃபேக்ட்ரிக்கு போகிறதா ஒரு நோட்டு பார்த்தேன். இதுதான் ஃபேக்ட்ரியா? நரசிம்மன், இதை போய் சுந்தரத்துக்கிட்ட எங்கேயாவது போட்டுக்கிட்டு. சரி சரி, நீங்கள் படத்தை பாருங்க. என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அழைச்சின்னு வந்திருக்கேன். நான் இன்டர்வெல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஒன்றும் வேண்டாம். உமா பார்த்ததை 8 கால் பூச்சியை பார்த்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? அங்க பாருங்க, ஸ்லைட் போடுறாங்க. மிஸ்டர் கௌதம், கான்டாக்ட் தியேட்டர் மேனேஜர் இமீடியட்லி. நான் தான் கௌதம். எஸ் கௌதம். என்ன மேட்டர்? உங்க வைஃபா? ஒய்ஃப் இல்ல, ஒய்ஃபை பத்தி.